முதல்ல நான் திரு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட தொடங்குறேன். அவர் இந்த வழக்கில் ஒரு பெட்டிஷனராகவும் இருக்கிறாரு. அதே போல தேர்தல் ஆணையத்தை அணுகியதில் ஒருத்தரும் கூட. இன்றைய தீர்ப்பில் நீங்கள் என்ன அம்சங்களை முக்கியமாக பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு ஒரு செட்பேக் இல்லை அப்படின்னு திரு சி.வி. சண்முகம் குறிப்பிடுகிறார். எங்களுக்கு எதிராக எந்த தீர்ப்பும் வரல அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தினுடைய ரோல் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கு, அவங்க உட்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாது என்றும் சொல்கிறார். திரு ரவீந்திரநாத், எப்படி பார்க்குறீங்க? நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கம். நெறியாளர் அன்பு சகோதரர் கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களுடைய உரிமையை பாதுகாக்கும் வண்ணம் அந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் 1972 நமது புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அது தோற்றுவிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், வரலாறை புரட்டி பாருங்கள். அதற்கு முன்பு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொதுக்குழுவால், ஒரு 300-400 பேர் சேர்ந்த ஒரு பொதுக்குழுவால் அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார், எந்த ஒரு காரணமும் இல்லாமல். அந்த கதி, அவருக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை வருங்காலங்களில் தான் ஆரம்பித்த அந்த கட்சியினுடைய ஒரு உண்மையான தொண்டருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக புரட்சித் தலைவர் அவர்கள் வகுத்து தந்த விதி என்பது அந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கினார். அதுதான் வில். அவருடைய உயிலும் அவர் அந்த பைலாக்கு போட்ட அந்த அடித்தளமான ஒரு விஷயம் உலகத்திலேயே எந்த ஒரு இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு பெருமையை புரட்சி தலைவர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கினார். அதன்படி பார்த்ததான் இன்றைக்கு அந்த இயக்கம் அவரால் தோற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு அதற்கு பிறகு நமது புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களால் தன்னுடைய உழைப்பையும் வியர்வையும் சிந்தி காப்பாற்றப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு ஒரு சிலரினுடைய சுயலாபத்தினால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் வருத்தமான செயல். ஆக அந்த தொண்டர்களின் உரிமையை காக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக நம்மளுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். ஸோ தொண்டர்கள் இன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பிரதிபலிக்க அவர்கள் கருத்தை அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துவதாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது என்பதை நான் கருது. திரு ஓ பன்னீர்செல்வமும் மீண்டும் தர்மம் வெல்லும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? ஒரு உட்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாது என்பதுதான் முன்னாள் அமைச்சர்கள் திரு சி.வி. சண்முகம், திரு ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் சொல்லக்கூடியது. தேர்தல் ஆணையத்திற்கு அப்படியான உத்தரவையும் இன்னைக்கு நீதிமன்றம் தரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் என்பது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல தேர்தல் ஆணையத்தை அணுகணும். அவர்கள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. இதன்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா, உங்க பார்ட்டியோடைய பைலாவை சப்மிட் பண்ணுங்க, உங்க பார்ட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சப்மிட் பண்ணுங்கிறத எதுக்கு கேட்கறாங்கன்னா, அதன்படிதான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி செயல்படணும். அதன்படி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி செயல்படல அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணி அதற்கு உண்டான செயல்பட வைக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது. அதன்படிதான் இன்றைக்கு நம்மளுடைய ஒரு முன்னாள் இன்னைக்கு காலையில் கூட கேள்விப்பட்டேன், நான் இன்னும் பார்க்கல அவரோட பேட்டியை. சி.வி. சண்முகம் அவர்கள் குமாஸ்தா வேலை தான் தேர்தல் கமிஷன் செய்யும் அப்படிங்கிறது மிகவும் தவறான கருத்து. ஏனென்று சொன்னால் தேர்தல் கமிஷன் என்பது இந்தியா முழுவதும் தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. தேர்தல் நடத்துவது என்பது
மக்களுக்கு நம்ம நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு, பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பில் வருகிறவர்கள், அந்த பொறுப்பில் இருக்கின்ற கட்சி சரியான முறையில் நடந்தால்தான் அந்த பொறுப்புக்கு வருபவர்களும் சரியான முறையில் இருப்பார்கள் என்பது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய டெமோக்ரஸியோடைய லா. அதன்படி தேர்தல் கமிஷனுக்கு முழு பொறுப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளும். இல்ல, நீங்க உங்க தரப்பு ஆர்குமெண்ட்ல, நீங்களே ஒரு பெட்டிஷனர், உங்க தரப்பு ஆர்குமெண்ட்ல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கம்தான் பெரும்பான்மை இருக்கிறது, ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அது என்ன அடிப்படையில் சொல்றீங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் ஏற்கனவே முடிவுகள்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதுன்னு தானே அர்த்தம். அதுல எங்க மாற்றம் ஏற்படுத்த முடியும்? அப்புறம் பெரும்பான்மை திரு ஓ பன்னீர்செல்வம் பக்கம் இருக்குன்னு என்ன அடிப்படையில் நீங்க வைக்கிறீங்க? அதாவது கடந்த கால வரலாறு, அதாவது 2016, ரொம்ப சொல்லுவேன், நான் ஷார்ட்டா சொல்றேன். 2016க்கு அப்புறம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2016இல் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருக்கும் பொழுது அம்மா உருவாக்கி தந்த ஆட்சியில் நம்ம வாங்கின சதவீதம் என்ன என்பதை பார்க்கணும். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி, தேனி பாராளுமன்ற தொகுதியில் நான் மட்டும்தான் ஜெயிச்சேன். அதற்கு பிறகு 2021 நம்ம வாங்கின சதவீதம் என்ன? இப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல், 19 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 22 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 23 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், விலவங்கோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இப்ப 25 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் எல்லாம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர்கள் ஒரு நோட்டீஸ் அடிச்சு அவர்களுடைய இயக்கம் சிறப்பாக செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட 1.5 கோடி தொண்டர்கள், அந்த 1.5 கோடி தொண்டர்களும் ஒரு ஓட்டுல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேர்த்தையும் ஒரு ஓட்டுல தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பதவி காலம் 5 வருஷம் இருக்கு, 26 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. அது சிவில் கோர்ட்ல இருக்கு, கேஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்கள் கட்சியில பிளவு இல்லை, எங்க தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க சொல்பவர்கள் நான் இப்ப குறிப்பிட்ட இத்தனை தேர்தல்ல ஏன் தோல்வியை மட்டும் சந்திக்கணும்? இந்த தேர்தல்கள்ல சில தேர்தல்கள்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்து இரட்டை தலைமையாக தேர்தலை சந்திச்சிருக்காங்க, அப்போதும் தோல்வி வந்திருக்கிறது. அப்ப அதை மட்டுமே ஒரு அடிப்படையா வைக்க முடியுமா? 2 பேரும் சேர்ந்து ஒற்றை தலைமை மட்டும் இல்ல, இரட்டை தலைமையா இருந்த போதும் தேர்தல் தோல்வி தானே வந்திருக்கு. திரு ஓ பன்னீர்செல்வம் தான் சைனிங் அத்தாரிட்டியா இருந்து கேண்டிடேட் தோல்வி வந்தாலும் சரியான கேள்வி. அதாவது 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. 2021 தான் இணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. இணைந்து சந்திக்கும் பொழுது வாங்கின சதவீதம் என்ன என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம், இந்த பிரச்சனையெல்லாம் உருவானதுக்கு அப்புறம் வாங்கின சதவீதம் என்ன என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். சதவீதம் 35% 30 ஆகி 25 ஆகி 20 ஆகி இன்னைக்கு 20க்கு கீழே போயிடுச்சு. இனிமேலும் முழிச்சுக்கலாம வீம்பா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அரும்பாடுபட்டு வளர்த்த 2 மிகப்பெரிய தலைவர்கள் அரும்பாடு வளர்த்த கட்சி 0ல போய் நிற்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து இந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வாழும் என்று என்ன ஆசையில சொல்லிட்டு போனாங்களோ அதை நிறைவேற்றுறதுதான் இந்த தலைவருடைய கடமை. இல்ல, இப்ப அந்த விட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்க கோரிக்கை என்ன? நீங்க தேர்தல் ஆணையத்திடம் என்ன உங்க மனுவனுடைய அடிப்படை கோரிக்கை என்ன? ரவீந்திரநாத் தனிப்பட்ட முறையில், ஏன்னா சூரியமூர்த்திக்கு தகுதி இல்ல, அவர் தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்டவர், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், புகழேந்தி உட்பட திரு ஓ பன்னீர்செல்வம் தான் கையெழுத்து போட்டு புகழேந்தியை வெளியேற்றார், அவருக்கெல்லாம் உரிமை இல்லைன்னாங்க. நீங்க வெளியேற்றப்படல, பெட்டிஷனர். உங்களுடைய கோரிக்கை என்ன? இப்ப தேர்தல் ஆணையத்திடம் நீங்க கொடுத்துருக்க பெட்டிஷன் என்ன? அதாவது கட்சியினுடைய சட்ட விதி, அந்த சட்ட விதி ரூல் நம்பர் விதி எண் 45 என்ன சொல்லுது அப்படின்னா,
பொதுச் செயலாளருக்கு உள்ள அதிகாரம், பொதுச் செயலாளர் இல்லாட்டி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கு உள்ள அதிகாரம் என்னவென்றால், அதற்கு முன்பு 44 விதிகளையும் மாற்றலாம். ஆனால் தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உரிமையை பறிக்கப்படக்கூடாது. அதுதான் கட்சியோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அடித்தளம். அதை மாற்றக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆக இவர்கள் செய்திருக்கின்ற விஷயம் என்னவென்றால், அந்த விதியை மாற்றுகிறார்கள். எப்படி மாற்றுகிறார்கள் என்றால், ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நாமினேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும். அப்படின்னா ஒரு சாதாரண தொண்டன் வந்து அந்த பதவிக்கு போட்டியிடணும்னா அவரால் எப்படி முடியும்? இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு என்ன 5 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிமொழியணும், 5 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழியணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆக தொண்டர்களிடம் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. இது ஒரு பாயிண்ட். அது போக இந்த கட்சியினுடைய பெயர், கட்சியினுடைய சின்னம் ஒரு சாதாரண தொண்டனால் உருவாக்கப்பட்டது. இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விதியை கொடுத்து தொண்டனுக்கு உரிமையை கொடுத்தார். ஆக அந்த விதியை, அந்த சட்ட விதியை கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. அது போக கழக பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் இந்த கட்சியை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை தொண்டரால் வழங்கப்பட்டது. அந்த தொண்டரால் வழங்கப்பட்ட அந்த உரிமையையும் பறித்து விட்டார்கள். ஆக தேர்தல் கமிஷன்ல நாங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன என்பதை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் 1.5 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அது தேர்தல் கமிஷன்ல சப்மிட் பண்ணி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த விதியை 2800 பொதுக்குழு உறுப்பினரால் மாற்ற முடியாது. அதை மாற்றணும்னா அந்த யார் ஓட்டு போட்டாங்களோ 1.5 கோடி தொண்டர்களால மட்டும்தான் மாற்ற முடியும். இந்த விதி தான். இது தெளிவா இருக்கு. இதை மாற்ற முடியாது. ஆனா இதை அவங்க இதை வேற விதத்துல ட்ராக்ல மாத்திட்டாங்க. இதை நான் தேர்தல் கமிஷன்ல வலுவாக நாங்க வாதாடி கொண்டிருக்கின்றோம். வெற்றி சாதகமான தொண்டர்களுக்கு உரிமை பாதுகாக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்படும். நீங்க அதிமுகவுடைய எதிர்காலம் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல 100 ஆண்டுகள் இருக்கணுங்கிற விருப்பம்லாம் இருக்குன்னா, இந்த வழக்கு அப்படிங்கிறது ரெட்டலைக்கு ஒரு சிக்கலை உண்டாக்கிடுமா அப்படின்னு ஒண்ணு வருது. அப்படின்னா அதிமுகவோட எதிர்காலம் சிக்கலா தானே போகுது. அதற்கு நீங்க வழிகோள்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொண்டர்கள்ட்ட இருந்து வராதா? நல்லது, நல்ல கேள்வி. இரட்டை இலை என்பது வெற்றி சின்னமா இருந்துச்சு. எப்ப வரைக்கும்? 2021க்கு முன்னாடி வரைக்கும். 35 ஆண்டு காலமாக தமிழக மக்களை ஆண்ட கட்சி, தமிழக மக்களை ஆண்ட கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சின்னம், வலிமையான ஒரு சின்னம் இரட்டை இலை, இன்னைக்கு தேர்தலை கண்டு பயந்து ஓடுகின்ற ஒரு நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆக இவர்கள், எங்களுடைய நிலைப்பாடு என்பது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்பது அல்ல. ஒவ்வொரு தொண்டனும் இந்த கட்சிக்காக உழைத்திருக்கின்றார். எந்த காரணமும் இல்லாமல் அந்த தொண்டர்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவது தவறு. புரட்சி தலைவி அம்மா அவர்களே, அம்மா அவர்கள் காலத்திலே இந்த காரியத்தை அம்மா அவர்கள் செஞ்சது கிடையாது. ஒரு தவறு நடந்தால் அந்த தொண்டனையும் கூப்பிட்டு ஒரு லெட்டரை வாங்கிட்டு திருப்பி கட்சியில சேர்த்துக்குவாங்க. ஏன் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தேர்தலில் நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம ஒண்ணு சேரணும், நம்ம ஒத்துமையா இருக்கணும். ஏன் பல எதிர்கட்சிகள் அம்மாவை பற்றி விமர்சனம் செய்தார்கள். ஆனால் அம்மா தேர்தல் சமயத்தில் அந்த கட்சியையும் அம்மா அவர்கள் கூட்டணிகளை இணைத்து வெற்றிக்கு அடித்தளமிட்டார்கள். இந்த ஒரு பரந்த மனப்பான்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்களுக்கு, தலைமையில் இருக்கின்றவர்களுக்கு வர வேண்டும். வந்தால் அவர்கள் நலன் மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாது, 1.5 கோடி தொண்டர்களுடைய நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை. நிறைவு கேள்வி. நீங்க சொன்னீங்க, இப்ப வாக்கு சதவீதம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, ரெட்டலையினுடைய பலம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்க. ஃபேக்ட்ஸ், நம்பர்ஸ் வச்சு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் கட்சியாக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அல்லது எல்லாமே பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு அத்தனை பேரும் திரு எடப்பாடி பழனிசாமியோட தானே இருக்கிறாங்க. அப்ப கட்சி அவர்கிட்ட தானே இருக்கு, ரெட்டலை இருக்கு, கட்சி அலுவலகம் இருக்கு. அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒற்றை தலைமையா மாறிய பிறகு
அதை சேலஞ்ச் பண்றதுங்கிறது கட்சியை பலவீனப்படுத்துறது அப்படிங்கிறதான பொருள்படும். அதுதான் அவங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து தலைவர்கள் யாரும் போலியே அல்லது நிர்வாகிகள் யாரும் போலியே. அதாவது இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது என்றால், ஒரு வலிமையானவர்கள் ஒன்று சேர்ந்தால் வலிமை இல்லாதவர்களை குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனது யாரால்? தொண்டர்களினுடைய உழைப்பினால். மக்கள் இடத்துல போய் ஓட்ட கேட்டு அவர்கள் நைட்டும் பகலும் வேலை செஞ்சனாலதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு மாவட்ட செயலாளர் அதுக்கு மேல இருக்க பதவியிலையும் நிர்வாகிகளா இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அது யாரால்? தொண்டர்கள். ஆக தொண்டர்களுடைய எண்ணங்களை அவர்கள் பூர்த்தி செய்யணும். அந்த மனநிலைக்கு வரணும். நீங்க நானும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தா பாதிக்கப்படுறது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள். சோ அந்த நிலைமை மாறணும். அது மாறணும் தான் நாங்க இந்த சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கோம். ஏன் என்று சொன்னால் கண் கூட பாக்குறோம், வருஷக்கணக்கா ஆச்சு. என்ன ரிசல்ட் நமக்கு கீழே போயிருக்கு. ரிசல்ட் திமுகவுக்கு சாதகமா மாறி பல கட்சிகள் புதிய கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அதிமுக உறுப்பினரா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரா உங்க கவலையெல்லாம் வெளிப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் அதிமுக பிரதான எதிர்க்கட்சி நாங்க தான் களத்துல நிற்கும் போது பாஜக உள்ளிட்ட கட்சிகள் நாங்க அதிமுகவை பலவீனப்படுத்துறோம் அல்ல நாங்க அந்த இடத்துக்கு வர்றோம்னு சொல்றாங்க போது நட்பு சக்தியா நீங்க இருக்கிறீங்க. அதிமுகவுக்கு வலுவா நிக்க வேண்டிய இடத்துல இருந்து அதை பலவீனப்படுத்துற இடத்துக்கு போறீங்கிற ஒரு விமர்சனமும் உங்களை நோக்கி வருதுல்ல. அப்ப தொண்டர் யார் பக்கம் நிற்பாங்க? அதிமுக உறுதியா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு உறுதியான தலைமையில இருந்து எதிர்ப்பு அரசியல முன் வச்ச இடத்துல இருந்து இன்னைக்கு அந்த இடத்தை விட்டு கொடுக்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது இன்னைக்கு எதிரில் இருக்கிறது சாதாரண ஆளு கிடையாதுங்க. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கையின் பாத்திரமாக தானே மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. அத்தகையவரை இந்த கட்சியில இருந்து அப்புறப்படுத்துங்கிறது ஒரு ஒரு தொண்டனாக எல்லாருக்கும் அது வலியை உண்டாக்கி விட்டது. அது போக இப்ப பாரதிய ஜனதா அதெல்லாம் மாற்று கட்சியினர்கள், நான் ரொம்ப மாற்று கட்சியினர் பத்தி நான் அதிகமா இதுல சொன்னா நல்லா இருக்காது. ஆக நம்ம இயக்கம் என்பது இப்ப அவரை வெளியிட்டாங்க. நான் ஒரே ஒரு பாராளுமன்ற தான் ஜெயிச்சேன், ரெட்டலை சின்னம். பாராளுமன்றத்துல முட்டை 0 வாங்கக்கூடிய இடத்துல ஒன்னுன்னு கௌரவத்தை காப்பாத்துச்சு. அன்னைக்கில இருந்தே பிரச்சனை, நான் ஜெயிச்சதுல இருந்தே பிரச்சனை. நான் ஜெயிச்சப்ப எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் உடனடியாக எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தார். என்னாச்சு? அங்க ஒரு கலாட்டா பண்ணி கிட்டத்தட்ட 98க்கு அப்புறம் மத்தியில பங்கே பெறல. நம்ம அதிமுக இயக்கம் பங்கே பெறல. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அந்த வாய்ப்பு வந்தா என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லது, நம்மளோட இயக்கத்துக்கு நல்லது. அந்த ஒரு பெருந்தன்மை இல்லாம அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வறுமையா அவங்க வலிமையாருவாங்க, அவங்க வலிமையாருவாங்க, அவங்க வலிமையாருவாங்கன்னு நினைச்சு இன்னைக்கு கட்சியை ஒண்ணுமில்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்ங்கறீங்க. தீர்ப்பு இந்த தேர்தல் கமிஷன் பொறுத்து. ஓகே ஓகே ரைட். அதான் என்னோட நிலைப்பாடு. நன்றி திரு ரவீந்திரநாத். இணைப்பில் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. லக்ஷ்மணன்.